அதற்கு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் மேடையில் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயங்க. ஒரு மாநிலத்தை மாறி ஒரு சமுதாயம் இன்னொரு மாநிலம், இன்னைக்கு பார்டர்லாம் இன்னைக்கு தாங்க அம்மா வந்துச்சு. 1956 பார்டர் வந்ததுக்கப்புறம் இங்கேன்னு பிரித்து விட்டாங்க. அந்த பார்டர் மாறி இருக்கும்பொழுது காசு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது சாதாரண வேலையில், அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று போராடி அது முதலமைச்சரை சந்தித்து, கேரள முதலமைச்சரை சந்தித்து, அதன் பிறகு 4 பேர் கொண்ட IAS குழுவை போட்டு, அந்த 4 பேர் கொண்ட குழுவுமே இது வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அந்த அமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள ஓவர் ரூல் பண்ணி கொடுக்க வச்சு, அதன் பிறகு தொடர்ச்சியாக உங்களோடு ஒரு மனிதன் நிற்கின்றார் என்றால் அந்த மனிதனுக்கு நீங்கள் எல்லோரும் அன்பை என்னை காட்டுறதை நான் மேடையிலிருந்து பார்த்து நான் நெகிழ்ந்து உட்கார்ந்துருக்கேன். அதனால் நிச்சயமாக அண்ணன் சொன்னது போல் அடுத்து, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அண்ணன் அந்த பொறுப்புக்கு வரணும்னா நம்முடைய கூட்டணி ஜெயிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் அந்த நாற்காலிக்கு வரணும், இங்கே எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஏன்னா நீங்கள் அண்ணன் அந்த பொறுப்புக்கு வரணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரையும் ஜெயிச்சு அந்த பொறுப்பு கொண்டு வர வேண்டிய கடமை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க, எல்லா தேர்தலையும் செய்கிறீங்க, இந்த தேர்தலையும் செய்கிறீங்க. அதனால் அண்ணன் அவர்கள் சார்பாகவே நானும் மேடையில் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் OBC லிஸ்ட்டில் அதை கொண்டு வரணும். எனக்கு மாநிலத்தில் அண்ணன் வேலுமணி அவர்கள் அதை BC லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் OBC லிஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு மாநில அரசு சில ஃபார்மாலிட்டிஸை பண்ணணும். போன முறை ஆட்சி 2021 முடிவுக்கு வந்த காரணத்தினால நேரம் இல்லை. இந்த முறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரணும்னா மாநில அரசுலேருந்து சில விஷயங்களை செய்யணும். அதற்கு நம்முடைய மாநில அரசு அங்கே வரணும். அதற்கு எஸ்பி வேலுமணி அண்ணன் அமர வேண்டி இருக்கையில் அவர் அமரணும். அது எல்லாம் நடக்கணும். உங்களுடைய கையில் ஒரு பேனா மையில் அது நடக்கும், EVM மிஷினில் அதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அதை எடுத்து சென்று டெல்லியிலே அதை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் அண்ணன் வேலுமணி அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கும் இருக்கிறது என்கின்ற வார்த்தையை சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பான தலைவர்களுக்கும் கூட எல்லாருடைய பேரை சொல்ல தவிசன் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் கடுமையாக உழைக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. தாய்மார்கள் பெரிய அளவில் வந்திருக்காங்க, நன்றி தெரிவித்து. உள்ளே வரும்போது சில பேர்த்த நான் அண்ணன் நவருங்கண்ணே, தாய்மார்களை பார்க்கவே வெளியே, நீங்களே சுற்றி நின்னா எப்படி தாய்மார்களை பார்க்க முடியும் என்று நிறைய பேர்த்தோட சண்டை போட்டுட்டு தான் உள்ளே வந்தேன். அதனால் நான் சண்டை போட்டனால ஏதாச்சும் கோச்சிருந்து அவர்களுக்கும் மன்னிப்பு கேட்டு, ஏன்னா எல்லோரையும் பார்க்கணும் என்பதற்காகத்தான் நவருங்கண்ணான்னு சொன்னேன். அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் மிகச்சிறப்பாக இந்த விழா நடக்கட்டும். ஸ்ரீ நாராயண குரு சொசைட்டி என்கின்ற பேரில் சென்ட்ரல் OBC லிஸ்ட்டுக்கு உங்கள் லெட்டர் பேடில் நீங்கள் கொடுங்க, அங்கிருந்து நம்ம வேலையை ஆரம்பித்து இதை வெற்றிகரமாக செய்வோம் என்று சொல்லி சாமி அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.